ஒவ்வொரு வண்டியா கரெக்டா செக் பண்ண. வண்டியை ரிவர்ஸ் எடு. பின்னாடி எல்லாம் வண்டியா இருக்கு. சீக்கிரம் இங்க இருந்து எடு. ஏய் நில்லு. வண்டியை ரிவர்ஸ் எடு. ஏய் வண்டியை நிப்பாட்டு. கீழே இறங்கு. நில்லு. சீக்கிரம் வண்டியை கொண்டு வா. ஃபாலோ பண்ணா. எஸ் சார். செக் போஸ்ட்டை உடைச்சிட்டு ஓடி இருக்கான்னா கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணிருப்பான். ஆமா சார். இன்னும் 5 கிலோமீட்டருக்கு செக் போஸ்ட்டை போட்டு வை. சார், நம்ம ஃபுல் டீம் நல்லா செக் பண்ணிட்டாங்க சார். காரும் கிடைக்கல, ஆளும் கிடைக்கல. செக் போஸ்ட்டை உடைச்சிட்டு ஓடி இருக்காங்க. இங்க இருந்து தான் இந்த ஜங்கிள் ஆரம்பிக்குது. அதனால கண்டிப்பா இதுக்குள்ள தான் இருக்கணும். சார், அங்க பாருங்க. குற்றவாளிகளோட மறைவிடம். ஹலோ, எல்லாரும் சவுத் ஏரியாவுக்கு வாங்க. ஓ மை காட், இவன் செத்துட்டான். சார், என்னாச்சு? மூஞ்சில சிவப்பு கரை இருக்கு. 2 பேர் கார்ல இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் இவன். இவ்வளவு பரிதாபமா இறந்திருக்கான். சார், சார் சார் உயிரோட இருக்கான். இவனோட பார்ட்னர். இவனுக்கு என்னாச்சு சார்? அதே மாதிரி காயம் இருக்கு. சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் சிஐடிக்கு ஃபோன் பண்றேன். தூக்குப்பா. ஹலோ சிஐடி. ஒருத்தன் இறந்து போயிட்டான், அப்புறம் இன்னொருத்தன் வழியில கத்திக்கிட்டு இருந்தான் தானே? உடம்பு சரியில்லையா? ஆமா சார், அவங்க உடம்புல சிகப்பு கலர் அடையாளங்கள் இருந்தது. சார், நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்னொருத்தனை பத்தி விசாரிச்சேன். சரி, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? நிலைமை மோசமாயிருக்கான். அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையா. அப்படின்னா இன்னும் உங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலையா? டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆனா அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையா. என்னப்பா இது? அவங்களுக்கு அப்படி என்னதான் ஆயிருக்கும்? சார், இதோ இந்த பக்கம். இங்க விசேஷமா ஒண்ணுமே தென்படலையே. சரி பிரணவ், பாடியில சிகப்பு கரை இருந்துச்சுல, அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஃபேட்டல் இன்ஜுரிஸ் இருந்ததா? அதாவது கத்தியில குத்தி இருக்கணும், இல்லைன்னா சுட்டு இருக்கணும். சார், பாடியை நான் நல்லா செக் பண்ணிட்டேன். காயம் ஏற்பட்ட மாதிரி தெரியல, ஆனா தலையில நல்லா அடிபட்டிருக்கு. அது ஒருவேளை ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஏற்பட்டிருக்கலாம். மற்றதை பார்க்கறதுக்கு அலர்ஜி மாதிரி இருந்தது. சரி, நீங்க என்ன சொன்னீங்கன்னா செக் போஸ்ட்ல அவங்க எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு தப்பிச்சு போனாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னா வண்டியில கண்டிப்பா ஏதோ ஒன்று இருந்திருக்கணும். அது மாட்டக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம்ல. கரெக்டு தான் சார், ஆனா அந்த கார் கிடைக்கல. அது எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. செக் போஸ்ட்டை தாண்டி வந்து ரொம்ப நேரம் ஆகுது. நேத்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அதுக்கப்புறம் என்னமோ பயங்கரமா நடந்திருக்கு. அதன் காரணமா ஒருத்தன் இறந்திருக்கான், இன்னொருத்தனுக்கு அடிபட்டு இருக்கு. அந்த அடிப்பட்டவன் எங்க இருந்தான்? இங்க பின்னாடி தான் சார் இருந்தான். ஃப்ரெடி போய் பாரு. இவங்ககிட்ட மொபைல் ஃபோனும் கிடைக்கல, ஐடிஸும் கிடைக்கல. ஒருவேளை வண்டியை வர வழியில் மறைச்சி வச்சிருக்கலாம், அப்புறமேட்டு கூட இங்கே வந்துருந்துருக்கலாம்ல. போலீஸ் கிட்ட இருந்து அவங்க எதை மறைக்க நினைச்சாங்களோ அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது. காரு மட்டும் கிடைச்சிட்டா போதும், நம்ம கேள்விக்கான பதில் எல்லாமே கிடைச்சிடும். இன்னொருத்தன் அடிபட்டு ஏதோ இந்த இடத்துல கிடந்தான். சார், இங்க பாருங்க சார்.
ரத்த கரப்பட்ட கைரேகை. இதை கவனி. ஷூ அடையாளங்களும் இருக்கு. அப்போ வாங்க போய் காட்டுக்குள்ளே பார்ப்போம். ஒருவேளை இந்த ஷூவோட அடையாளம் காருக்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். பார்க்கலாம். பிரணவ், நீயும் உன்னோட மற்ற ஆஃபீஸர்ஸும் காடு முழுக்க ஃபுல்லாக நல்லா செக் பண்ணுங்க. நாங்கள் இங்கே போய் பார்த்துட்டு வரோம். போங்க. டெட் பாடி ரொம்ப மோசமா இருக்கு. இவனோட உடம்புல இங்க பாத்தியா, முதல்ல இந்த கரை ரெட்டா இருந்தது. ஆனா அத்தனை கரையும் வினோதமா கருப்பா மாறி இருக்கே. இங்க பாரு, இவனோட தோலும் அப்படியே வெளியில வருது. சார், இவரோட உடம்புல ரொம்ப வினோதமான கரைகள் தெரியுது. முதல்ல ரெட்டா இருந்தது, அப்புறம் அது அப்படியே கருப்பா மாறிடுச்சு. இது என்னவா இருக்கும் சார்? மை காட், இவன் தலைமுடிய கவனி, ரொம்ப பலவீனமா இருக்கு. சும்மா கை வச்சதுக்கே கொத்தா வெளியில வந்துருச்சு. சார், இந்த மாதிரி பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. வினோதமான நோயா இருக்கு. தாரிகா, எனக்கு தெரிஞ்சு இது நோயே இல்ல, இது வேற என்னவோதான். அப்படின்னா என்ன? அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ணு, லேப்ல இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணு, உனக்கு என்னன்னு தெரியும். ஓ காட் சார், சார் சார் பாடி ஷைன் ஆகுது. மை காட், உடம்புல இருந்து எப்படி லைட் வருது? நான் என்ன நினைச்சனோ அது சரியா இருக்கு. என்ன சார்? ஏன் லைட் அடிக்குதுன்னு இப்ப எனக்கு தெரியுது. ஏசிபியை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லு. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்கான்ல, அவனையும் செக் பண்ணி ஆகணும். மத்த விஷயத்தெல்லாம் நான் போகும்போது சொல்றேன். சீக்கிரம் வா சார். அபிஜித், ஏய், யார் நீ? ஹே, டாக்டர் சோலங்கி, நீங்க சொன்னதுனால பேஷண்ட்டை செக்யூர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். வெரி குட். சரி, என்னாச்சு? இங்க பாருங்க, அதெல்லாம் நான் டீடைல்டா அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. சோலங்கி. சரியா? அதேதானா? டவுட்டா இருக்கு. ஆர் யூ ஷூர்? இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். சரி. எங்க இருக்கான்? வாங்க, ப்ளீஸ் கம். பாஸ், நான் உள்ள போயிட்டு செக் பண்றேன். இல்ல, ஆனா இருக்கட்டும், என்கிட்ட ப்ரொடெக்டிவ் சூட் இருக்கு. சரி. என்ன சாளுங்கி இதெல்லாம்? அப்ப நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். இங்க பாருங்க, எந்த நர்ஸ் அப்புறம் வார்ட் பாய் இந்த பேஷண்டோட அதிக கனெக்ஷன்ல இருந்தாங்களோ முதல்ல அவங்கள கூப்பிடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். சரியா? உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா? ஆனா என்ன ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்கணும்? கொஞ்சம் முதல்ல அதை சொல்லுங்களேன். டாக்டர் சார், இந்த பேஷண்ட் ஒரு பயங்கரமான ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலோட கனெக்ஷன் ஆயிருக்கான். இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுல, இந்த அத்தனை சிம்டம்ஸும் ரேடியேஷன் பாய்சனிங் சிம்டம்ஸ் தான். ரேடியேஷன் பாய்சனிங்? ஆமா, இவனோட பார்ட்னர் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். நாம இவனுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா அவன மாதிரியே இவனும் இறந்து போயிடுவான். அட கடவுளே, நான் தான் இந்த பேஷண்ட்டை ஃபுல் டேவும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கும் இந்த மாதிரி
ரேடியேஷன் பாய்சனிங் வரும். பாயல் பாயல் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நோ 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 இதை பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. ஆனா பாயல், நீங்க டைரக்டா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலோட கனெக்ட் ஆகல. அதனால உங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அவ்வளோவா சான்ஸே கிடையாது. ஆனாலும் சேஃப்டிக்காக நீங்க ரேடியேஷன் எக்ஸ்போஷர் மருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வராது. இன்னொரு விஷயம் கண்டிப்பா மறக்க கூடாது. இனிமே இந்த பேஷண்ட் கிட்ட யாரு போனாலும் அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் சூட் போட்டுக்கிட்டு தான் போகணும். புரிஞ்சுதா? சொல்லுங்க. நீ ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நான் அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்க கிட்ட எவ்வளவு ரேடியல் மெட்டீரியல் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே அவங்க கிட்ட சேஃபா இருக்கான், எதுவுமே காணாம போகலன்றாங்க. சார், இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இப்படி ஓப்பனா கிடைக்காது. ஸ்பெஷல் ஏஜென்சிஸ் கிட்ட மட்டும் தான் இது இருக்கும். பாஸ், இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இவங்களுக்கு எங்க கிடைச்சது, எப்ப கிடைச்சதுன்னு நாம அப்புறமா கண்டுபிடிக்கலாம். ஆனா இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும், இவங்க அதிகமா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத. அது மட்டும் இல்ல, இதுல நியூக்ளியர் எலிமெண்ட்டும் கலந்துருக்கு. சாலோங்கி, எது எப்படியோ இந்த ஆளை நம்ம காப்பாத்தியே ஆகணும். நம்ம கிட்ட இருக்கிற துருப்பு சிட்டை இவன் தான். ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் இவனுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேரு இவங்களோட கான்டாக்டுக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாம் உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல, அவங்களையும் தானே நாம காப்பாத்தணும். ஒருவேளை இவங்க வந்த கார்ல அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருந்திருக்குமா? எங்க வேணாலும் இருந்திருக்கலாம். சாலோங்கி, ஒண்ணு பண்ணு, நீ பேஷண்ட் கூடவே இரு. சரிங்க பாஸ், நான் இங்கே வெயிட் பண்றேன். அவன் கண்ணை திறந்தான்னா அவங்கிட்ட இந்த மெட்டீரியல் உனக்கு எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சதுன்னு கேட்கறேன். குட். தாரிகா, நீ ஒன்று பண்ணு, மறுபடியும் அந்த டெட் பாடியை நல்லா செக் பண்ணு. அந்த எலிமெண்ட் என்னதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கிற வழியை பாரு. நல்லபடியா செக் பண்ணு. சார். ஹலோ ஏசிபி பிரத்யுமான். ஏசிபி சார், எந்த கேள்விக்கான பதில பாலைவனத்துல தேடுறீங்களோ அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு. என்ன மீட் பண்ணுவீங்களா? யார் நீ? எங்க மீட் பண்ணணும்? G14 ருக்மணி அபார்ட்மெண்ட். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏசிபி பிரத்யுமன். என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. தாராளமாக நீங்கள் கண்ணை கீழே போடலாம். யார் நீ? மயாங், இன்டெலிஜென்ட் பியூரோ ஆஃபீஸர். இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இப்படிதான் மீட் பண்ண கூப்பிடுவியா? வேற வழி இல்லை. பல அப்பாவிங்களோட உயிர் ஆபத்தில் இருக்கு. அவங்களை காப்பாற்றி ஆகணும்னா நம்ம இப்படிதான் ரகசியமாக மீட் பண்ணி ஆகணும். அப்பாவி உயிர்களை பத்தி எல்லாம் பேசுறியே, அந்த ரேடியோ அதேதான். நீங்கள் அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் கேட்டு விசாரிச்சது எனக்கு தெரியும். அங்கிருந்து எனக்கு அலர்ட் வந்துச்சு. எங்களோட எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அது டாப் சீக்ரெட். உங்களை நம்பலாமா? சிஐடி மூலமா இந்த விஷயம்லாம் லீக் ஆகாதுல்ல? முதல்ல சொல்லு. எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. நம்ம நாட்டில் ஒரு சில டிவைஸ்கள் வந்திருக்கு. வாட்? நாங்க எவ்வளவோ தேட முயற்சி பண்ணோம், ஆனா எங்களுக்கு கிடைக்கல. நாங்க இதை பப்ளிக் கிட்டையும் சொல்லல, மீடியாலையும் சொல்லல. ஏன்னா நம்ம இதை சொன்னா கண்டிப்பா எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு கேஸ் உங்க கையிலயும் வந்திருக்கிறத கேள்விப்பட்டதும் உடனே கிளம்பி வந்த. மயங்க், இந்த மாதிரியா நியூக்ளியர் ஆட்டோபாம், இந்த மாதிரியான டிவைஸ் வண்டியில எப்படி கொண்டு வர முடியும்? ஆக்சுவலி அவங்க இதை மாடிஃபை பண்ணிருக்காங்க. ரொம்ப அற்புதமா மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன ஷூட் கேஸ்ல கூட ஃபிட் ஆயிடும். இதோட வெயிட் வெறும் 5 கிலோ தான். அதை விட குறைவாகவும் இருக்கலாம். இவ்ளோ சின்ன பாம்பா? சின்ன பாம் மேம், ஆனா பயங்கரமானது. வாங்க காட்டுறேன். இது பிளாஸ்ட் ஆச்சுன்னா சார் 25 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாமே டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மனிதர்கள் அப்படியே இறந்து போவாங்க. 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவன் எவனாவது தப்பிச்சான்னா ஒன்று ஊனமாயிடுவான், இல்லைன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இந்த பாம்பு பிளாஸ்ட் மும்பை சிட்டிக்குள்ள நடக்கக்கூடாது. வெடிச்சா மும்பை நிலைமை என்ன ஆகும் நினைச்சு கூட பார்க்க முடியல. மயாங்க், நாங்க இருக்கிற வரைக்கும், சிஐடிக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சிட்டியை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. எதுவும் நடக்க விட மாட்டோம். அந்த நியூக்ளியர் பாம்பை தேடி கண்டுபிடிப்போம். நீ எப்படி இருக்க? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சொல்லு சொல்லு. நான் எங்க இருக்கேன்? நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. எனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை.
இங்க பாருப்பா, நீ வந்து பயங்கரமான ரேடியேஷன்ல சிக்கி இருக்க. உனக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆ, ஆனந்த் எங்க இருக்கா? ஆனந்த்னா உன் பார்ட்னரா? ரொம்ப சாரிப்பா, அவன் உயிரோட இல்ல. ஆனா இத பாரு, நீ நீ பயப்படாத. லுக், நான் சொல்றத கவனமா கேளு. இந்த ரேடியேஷனுக்குள்ள நீ எப்படிதான் வந்து மாட்டின? அது எங்க இருந்தது? எப்ப மாட்டின? ஞாபகம் இருக்கா? எங்களை டெலிவரி பண்ண சொன்னாங்க. டெலிவரி பண்ண சொன்னாங்களா? என்ன டெலிவரி? நியூக்ளியர் பாம். வாட்? நியூக்ளியர் பாமா? ஹலோ, ரிசப்ஷன், நீங்க உடனே ஏசிபி பிரத்யுமனுக்கு மெசேஜ் அனுப்புங்க. டாக்டர் சலோங்கி உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லுங்க. சரி சரி, எனக்கு ஒன்று சொல்லு. நீ அந்த நியூக்ளியர் பாம்பை டெலிவரி பண்ணிட்டியா? அப்படி இல்லைன்னா அது எங்க இருக்கு? அந்த நியூக்ளியர் பாம் எங்க இருக்கு? என்னால அதை இத சொல்ல பாருப்பா, நீ முடியாது. சொல்லிதான் ஆகணும். இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அவங்க என்ன கொன்னுடுவாங்க. இல்ல 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 இல்ல, நீ கவலைப்படாத. சிஐடி டீம் உன் கூடவே தான் இருக்கு. நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஓ காட். சலோங்கி, என்ன ஆச்சு? சார், என்னவோ பிரச்சனை இருக்கு. நான் உள்ள போய் பார்க்கறேன். சார், சலோங்கி, சலோங்கி, சலோங்கி. என்னாச்சு சார்? சலோங்கி, சலோங்கி, ஏதாவது பேசு. என்ன ஆச்சு? சார், இவர் நல்லா தான் இருக்காரு. ஆனா இவரால பேச முடியல. சீக்கிரம் டாக்டர் கூப்பிடு. தாரிகா எங்க இருக்கா? எஸ் சார். சலோங்கி, ஏதாவது பேசு. சலோங்கி. சார் 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 சார், நான் பேசுறது கேக்குதா? சார், ஓ மை காட், இது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ். வாட் ஹேப்பன்? சீக்கிரம் வாங்க, சோலங்கி சாருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. சிஸ்டர், எமர்ஜென்சி ரூம் ரெடி பண்ணுங்க ரைட் நவ். கூட்டிட்டு Sir. போங்க. போங்க, Sir. சீக்கிரம் Sir. போங்க. கம். அபிஜித், வண்டியில ரேடியேஷன் இருக்குது, ஆனா கம்மியா தான் இருக்குது. ஆனா கார்ல பாம் இல்ல. அப்படின்னா பாமை எடுத்திருக்காங்க. சார், ஒருத்த கார் பக்கத்துல இருந்தான்ல, அவனை அவன் ஆளே கொண்டுட்டாங்க. அப்ப பாம் எங்க போயிருக்கோம்? அந்த கேங்கை சேர்ந்து எவனாச்சும் எடுத்திருப்பான். காரோட ஃபியூல் டேங்க்கும் திறந்து இருந்துச்சு. நம்ம இங்க வரும்போது அவன் அந்த டைனமிட் ஸ்டிக்கை பத்த வச்சு இந்த காரை வெடிக்க வைக்க பார்த்துருக்கான். அப்பதானே ஆதாரம் கிடைக்காது. பயங்கரமா ஆனா பிளான் பண்ணியிருக்கானுங்க. எல்லா ஆதாரங்களையுமே அழிச்சிருக்கானுங்க. ஒரு விஷயம் இன்னும் புரியல சார். அந்த ரேடியோ ஆக்டிவ் இருக்குல்ல, அது எப்படி காருக்குள்ள லீக் ஆச்சு? ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் ஆலையா? செக் போஸ்ட்ல இருந்து ஓடுனதுக்கு அப்புறம் கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுக்கப்புறமா தான் அந்த ரேடியேஷனோட சிம்டம்ஸ் பயங்கரமா அவங்கள பாதிச்சிருக்கு. இப்ப அந்த பாம் எங்க இருக்கோ யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் இந்த ரேடியேஷன் வலையில சிக்க போறாங்களோ? பாமை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க ஆல்ரெடி அங்க சேர்த்தாச்சு. இப்ப ஏகப்பட்ட மக்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. மெடிசன்ஸ் என்னாச்சு கரெக்டா டாக்டர் கொடுத்துருக்கீங்களா? இவரோட உடம்பு எப்படி இருக்கு டாக்டர்? சார், இப்போ நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இது எவ்வளவு நேரம் நடக்கும்? சில டெஸ்ட் எடுத்தோம் சார், எக்ஸாமினும் பண்ணோம். ஆனா திடீர்னு இப்படி ஸ்ட்ரோக் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. சார், செக்யூர் ரூம்ல இருந்த பேஷண்ட் இப்ப இறந்து போயிட்டான். வாட்? சார், சார், பேஷண்ட் இறந்துட்டான். டாக்டரோட நிலைமை வேற மோசமா இருக்கு. நியூக்ளியர் பாம் வேற எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப என்ன பண்றது? இந்த சிட்டில லட்சக்கணக்கில் சூட்கேசஸ் இருக்கும். அந்த பாம் இருக்கிற சூட்கேஸை நாம கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இது சரித்திரத்துல கருப்பு நாளா மாறிடும். சலோங்கி சாரோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்ல. தாரிகா உள்ள கூட இருக்கா. என்ன எதுக்காக அர்ஜென்ட்டா கூப்பிட்டா, என்கிட்ட என்ன சொல்ல நினைச்சானே தெரியல. நான் இங்க வர்றதுக்குள்ள இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா. இப்போ அந்த பேஷண்ட்டும் இறந்துட்டான். அண்டு டாக்டர் சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இதெல்லாம் தற்செயலாவா நடக்குது?
சலோங்கி சாருக்கு ஸ்ட்ரோக் வருது, அதுக்கு முன்னாடி அவர் என்னமோ சொல்ல வந்தாரு. எல்லாம் தற்செயல் தானே. இவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு, யாரும் அவரை தாக்கலையே. ஆமா சார். அப்புறம் பேஷண்டோட நிலைமை கிரிட்டிக்கலா தான் இருந்தது. டாக்டரே முடியாதுன்னு தான் சொன்னாரு. தயா, ஏதோ சம்திங் இதுல இருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒன்று இருக்கு. ஏசிபி சார், எனக்கும் இது நல்லா புரியுது. இப்போ நீங்க டாக்டர் நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறீங்க. ஆனா நம்ம சீக்கிரத்துல ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த பாம்பு வெடிச்சதுன்னா கோடிக்கணக்கானவங்க பாதிக்கப்படுவாங்க. நாங்கள் அந்த கார்கிட்ட போகிறதுக்குள்ளாட்டியுமே தீவிரவாதிங்க பாம்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேற வழி இருக்கான்னு தான் பார்த்தாகணும். அந்த பாம்பை கண்டிப்பா எதுக்குள்ளாவது வச்சு தானே இருப்பாங்க. ஒரு வழி இருக்கு சார். என்ன? அந்த பாம்பு எதுல வச்சிருக்கானோ அந்த பாக்ஸ், அந்த கண்டெய்னர், அது டேமேஜ் ஆயிருக்கும். அதான் ரேடியேஷன் லீக் ஆயிருக்கு. ஸோ அதனால முதல்ல அந்த தீவிரவாதி ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸை தான் ரெடி பண்ணுவான். இல்லைன்னா ரேடியேஷனால அவனோட ஆளுங்க கூட பாதிக்கப்படுவாங்கல்ல. அவங்களுக்கு கண்டிப்பா லெட் தேவைப்படலாம். அவங்க ரேடியேஷனை கட்டுப்படுத்தணும்னா அந்த லெட்டை பயன்படுத்தி ஆகணும். இதையெல்லாம் சாதாரணமா யாரும் பண்ணிட முடியாது. இது ஒரு எக்ஸ்பர்ட்டோட வேலை. இதை பத்தி நல்லா தெரிஞ்சவனா இருக்கணும். அவன் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸோட வேலை செஞ்சவனா இருக்கணும். இதை பத்தி பக்காவா தெரிஞ்சவனா இருக்கணும். சார், உளவாளிகளை அனுப்பலாம் சார். பிளாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான வேலைங்களை யார் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுட்டு வர சொல்லலாம். சார், விக்கியோட பாடி இதே கராஜில் தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அவன் ரொம்ப கெட்டவன் சார். இந்த மாதிரி விஷயத்தில் இந்த கண்டெய்னரையும் அவன் தான் சார் பண்ணிக்கணும். பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டிருக்கிறாங்க. கோல்டு பிளட் மர்டர். தீவிரவாதிங்க வந்திருப்பாங்க கண்டெய்னரை ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அவங்க வேலை முடிஞ்ச உடனே சுட்டுட்டு போயிட்டானுங்க. பட்ட பகலில் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. இதை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களா? கொலை நடந்ததை யாருமே பார்க்கல. ஆனா ஒரு சாட்சி இருக்கான். அவன் தான் முதல்ல பாடியை பார்த்தான். அவனை கூப்பிடுங்க. ஜதீன், இவங்க சிஐடி ஆஃபீஸர்ஸ். நீ எப்போ இந்த பாடியை பார்த்தியோ அப்போ அக்கம் பக்கத்தில் வேற யாராச்சும் இருக்கிறது கவனிச்சியா? ஆமா சார். கடையிலிருந்து ஒருத்தன் வெளியே வரதை நான் பார்த்தேன். நான் ரோடோட அந்த சைடில் இருந்தேன். அந்த ஆள் போனதுக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் இந்த பக்கம் வந்தேன். அப்பதான் நான் இந்த பாடியை நான் அங்கே பார்த்தேன். சரி, அந்த ஆளோட கையில் ஏதாச்சும் சூட்கேஸ் இருந்துச்சு? ஆமா சார், இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் கொலை பண்ணியிருக்கணும். அவன் முகத்தை பார்த்தியா? ஆமா சார். ஸ்கெட்ச் பண்ணலாமா? பண்ணுவேன். குட். பவன், பவன், இவனுக்கு என்னாச்சு? பவன் எழுந்துரு. நர்ஸ், நர்ஸ், டாக்டரை கூப்பிடுங்க. இவனுக்கு என்னமோ ஆயிருச்சு. ப்ளீஸ். டாக்டர், டாக்டர். என்னாச்சு? டாக்டர், இவனுக்கு என்னமோ ஆயிருக்கு. ஓ காட், இவனுக்கும் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, உடனே டாக்டர் தாரிகாவை வர சொல்லு. நீ ஒன்று பண்ணு, இவனை உடனே ரூம்ல ஷிஃப்ட் பண்ணு. டாக்டர் தாரிகா, டாக்டர் தாரிகா, டாக்டர் தாரிகா, நான் பேசுறது கேக்குதா? டாக்டர். ஓ மை காட், இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. என்னம்மா இங்க என்ன நடக்குது? மாறி மாறி ஸ்ட்ரோக் வந்துகிட்டு இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கிற 3 பேருக்கு ஒரே நேரத்துல ஸ்ட்ரோக் எப்படி வரும்? நோ நோ நோ, கண்டிப்பா இங்க ஏதோ நடந்திருக்கு. இங்க ஏதோ மர்மம் நடந்திருக்கு. சார், ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரோக் கொண்டு வர முடியாத. டாக்டர் சுமன், இதுக்கெல்லாம் ரேடியேஷன் தான் காரணமா? இல்ல, ரேடியேஷன் பாய்சனிங்னால ஸ்ட்ரோக்லாம் வர வாய்ப்பே இல்ல. அங்க அந்த வார்ட் பாய் இருக்கானே, அவன் பேஷண்ட் கிட்ட வரவே இல்லையே. மயக்க நிலைமையில தானே வார்ட் பாய் இருந்தா? ஆமா. எங்க அது? சப்ளை ரூம்ல. சப்ளை ரூம். பங்கஜ், ஃப்ரெடி, சார், சப்ளை ரூம்ல ஒன்றும் கிடைக்கல. என்ன இருக்கோ அது இங்க தான் இருக்கணும். அதால தான் இது எல்லாமே ஆகுது. சரி, இந்த ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. மூல முடுக்கெல்லாம் செக் பண்ணுங்க. ஃப்ரெடி, கீழே மேட்ரஸை தூக்கி பாரு. சார், என்னாச்சு? இந்த டிவைஸ் கிடைச்சது. டிஃப்ரெண்டா இருக்கு. டாக்டர் சார், சொல்லுங்க. இது ஏதாவது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்டா? இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இது ஹாஸ்பிட்டலோட எக்யூப்மெண்ட்டே கிடையாது.
அப்படின்னா இது என்னவா இருக்கும்? அதை நான் பார்க்கலாமா? இந்தாங்க. சார், இந்த டிவைஸை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ரைட். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் இந்த டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. இஃப் ஐம் நாட் ராங், இதை நியூரல் டிஸ்டர்ப்டர்னு சொல்லுவாங்க. நியூரல் டிஸ்டர்ப்டர் அப்படின்னா பாருங்க, நம்மளோட உடம்பு எப்படி வேலை செய்யும்னா, மூளை கமெண்ட் கொடுக்கும்போது தான் எல்லாம் வேலை செய்யும். அதாவது எழுந்திருக்கிறது, தூங்குறது, படுக்கிறது, பேசுறது, இந்த சிக்னல்லாம் ஒரு நியூரான் மூலம் வருது. அண்ட் இந்த டிவைஸ் மூளை உடம்போட சிக்னலை கேன்சல் பண்ணிடும், டிஸ்டர்ப் பண்ணிடும். இந்த மாதிரி நடக்கும்போது அப்ப இந்த உடம்பு மூளையோட சிக்னலை ஏத்துக்காது. ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஆயிடும், ஒரு விதமான வலிப்பு வந்த மாதிரி. ஆனா அது ஸ்ட்ரோக் கிடையாது. கொஞ்ச நாள் அப்படியே இருப்பாங்க. மயங்க், இந்த டிவைஸை இங்கிருந்து தூரம் கொண்டு போயிட்டா இதோட வீரியம் குறையும்ல? கண்டிப்பா. கரெக்ட் தானே? ஃப்ரெடி, ஒன்று பண்ணு. இது எங்கேயாவது தூரமாக எடுத்துட்டு போ. அங்கே வச்சு டெஸ்ட்ராய் பண்ணு. இதை நொறுக்கிடு. எஸ் சார். அப்படின்னா 3 பேரும் கண்டிப்பா குணமாயிடுவாங்க. யா டாக்டர், சரியா சொன்னீங்க. ஆனா அதிக நேரம் நம்மளும் இந்த இடத்துல இருந்திருந்தா இது நம்மளையும் பாதிச்சிருக்கோம். ஐ சி. அதனால தான் இந்த டிவைஸோட பாதிப்பு தாரிகாவுக்கும் சலோங்கிக்கும் ஏற்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த வார்ட் பாய் ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்டிருந்தான் இல்லையா, அவன் 1 மணி நேரம் அந்த ரூம்ல இருந்திருக்கான். அது இந்த ரூமுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. தேங்க்யூ டாக்டர் சார். நம்ம இந்த டிவைஸை டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. அப்ப கண்டிப்பா அந்த 3 பேர் எழுந்துருவாங்க. ஆனா இந்த டிவைஸை இங்க வச்சது யாரு? அந்த தீவிரவாதிங்க கேங்கில் எவனாவது ஒருத்த வச்சிருப்பான். நம்ம சலோங்கி கிட்ட அவங்கள பத்தி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த டிவைஸை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்பதானே சலோங்கி பாதிக்கப்படுவான். பட் சார், உள்ள இருக்க ஆளா தான் இருக்கணும். ஏன்னா வெளியால் உள்ள வரவே முடியாதே. யாரோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் தான் அவங்களோட கனெக்ட்ல இருந்திருக்கணும். இல்ல ஏசிபி சார், அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு டாக்டர் சார். இதுதான் உண்மை. இப்போ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அந்த குற்றவாளி கையில மாற்ற வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரும், ஐ மீன் உங்களையும் சேர்த்து, இந்த காம்பவுண்டை விட்டு வெளியில போகக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை ஃப்ளோர் இருக்கோ அத்தனை கேமராவோட ஃபுட்டேஜும் இப்பவே என் கைக்கு வரணும். சார், மொத்த ஸ்டாஃபோட லிஸ்டையும் பார்த்துட்டேன். அதுல ஒண்ணுமே கிடைக்கல. கிடைக்கும் ஃப்ரெடி, கிடைக்கும். அதுதான் நம்ம இப்ப செக் பண்றோம்ல. கிடைக்கும், கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். பூர்வி, பாஸ் பண்ணு. இந்த பையனை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சவனா இருக்கானே. யார் இவன்? எஸ், இங்க பாருங்க. இவன் தான் இந்த பையன். தயாவும் அபிஜித்தும் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சாங்கல்ல, அது இவனே தான். யாரையோ கொலை பண்ணதுக்கு அப்புறம் பாம் பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு இவன் தான் போயிருக்கணும். சார், அப்ப இந்த நர்ஸ் யாரு? இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு அது தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்லுவேன். இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் யாரோ இவங்க கூட தொடர்பு இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது இந்த நர்ஸ் தான். சார், இந்த நர்ஸ் தான் பாயல். இந்த பாயல் எங்க இருக்கா? கூப்பிடுங்க அவள. சிஸ்டர், பாயல் எங்க? அவங்கள உடனே கூப்பிடுங்க. பாயலா? பாயல ரொம்ப நேரமா ஹாஸ்பிட்டல்ல காணமே. சார், பாயல் ஹாஸ்பிட்டல் இல்ல சார். பாயல் ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னா அப்ப பாயல் எஸ்கேப் ஆயிட்டா. நான் தான் சொன்னேனே டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த யாரும் என்னோட பெர்மிஷன் இல்லாம வெளியில போக கூடாதுன்னு. அப்ப பாயல் எப்படி போனா? சார், எங்களுக்கு தெரியாது. நாங்க எல்லா கதவையும் மூடிட்டோம். யாரும் வெளியே போக வாய்ப்பே இல்ல சார். என்ன பேசுறீங்க நீங்க? சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில ஏதாவது ஆம்புலன்ஸ் போச்சா? ஆம்புலன்ஸா? ஒரு எமர்ஜென்சி கேஸ் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போச்சு. அப்படி போடு. பாயல் இந்த ஆம்புலன்ஸ்குள்ள தான் இருக்கா. அந்த நர்ஸ் பாயல் அவங்களும் இந்த ஆம்புலன்ஸ்ல இருந்தாங்களா? ஆமா சார். எந்த பேஷண்ட்டை இப்போ நாங்க கூட்டிட்டு வர போறோமோ அது அவளோட ஃப்ரெண்டா. அவ என் கூட தான் வந்தா. இப்ப எங்க இருக்கா? வழியில ஏதோ வேலை இருக்குன்னு அவ போயிட்டா சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர ஆம்புலன்ஸை பயன்படுத்தி இருக்கா? எங்க டிராப் பண்ண? அவ காத்திபுரா ஜங்ஷன்ல இறங்குனா சார். கத்திபுரா? ஓகே, தேங்க்யூ.
தம்பி ஒரு நிமிஷம், இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கியா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நர்ஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஆமா சார், பாத்துக்கிறேன். என் ஆட்டோல தான் வந்துச்சு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 5 லைட் சிக்னல் ஆண்ட விட்டான் சார். தேங்க்யூ. 5 லைட் சிக்னல் கிட்ட இவ எதுக்காக போகணும்? இதை பாரு, கண்டிப்பாக இவ கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு தான் போவா. அப்போ தானே பாம்பு அடித்தா நிறைய பேர் சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மால், இவ மாலுக்கு தான் போயிருப்பா. 5 லைட் சிக்னல் கூட அங்கே தானே இருக்கு. இன்னைக்கு சண்டே, எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. பாயல் இங்க வெளியே எங்கேயுமே காணோம். மாலுக்குள்ள போயிருப்பாளோ? மெயின் கேட் வழியாக அவளால் உள்ளே போக முடியாது. செக்யூரிட்டி செக்கிங்கில் கண்டிப்பாக மாட்டிக்குவா. பாம்போட ரேடியஸ் 25 கிலோமீட்டர். பாம் உள்ளதான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா அவ மாலோட அக்கம் பக்கத்தில் கூட எங்கேயாச்சும் மறைக்கலாம். செக் பண்ணலாம். அவன் அந்த ஸ்கெட்சில் இருந்தால்தான். ஏய் வெளியே வாடா. ஏய், இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, சீக்கிரம் ஓட்டு. நிறுத்து, உன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. பேக்கை கொடு. எடுத்துக்கோ. ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாம்பை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. 1 மணி நேரத்தில் இந்த சிட்டியே நாஸ்தி ஆகிடும், நாமளும் காலி ஆகிடும். அபிஜித், இவங்க பாம்பை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 hour தான் இருக்கு. சிட்டிக்கு வெளியே போயாகணும். இதப்படி எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப தூரமாகவே வந்துட்டோம். இந்த பாம்பை என்ன பண்றது? இது டிஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். இம்பாசிபிள் அபிஜித். பண்ண முடியும், ஆனால் அதுக்கான நேரம் நம்மக்கிட்ட இல்லை. அதை கரெக்டாக பண்ணணும். ஆனால் அபிஜித், நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த வேலைக்காக நாம 2 பேரும் போகணுமா என்ன? ஒருத்தர் மட்டும் போனா போதாதா? ஆமா தயா, நீ கரெக்டாக தான் சொல்ற. பாம்பும் கூட பெருசா வெயிட்டா இல்லை, லைட்டாக தான் இருக்கு. நான் எடுத்துட்டு போயிடுறேன், நீ வண்டி நிறுத்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எடுத்துட்டு போறேன், நீ இறங்கு. அது சரி, உன்னை நான் தனியா விடணுமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது தயா. இங்க பாரு, எனக்கு நீ யாரும் கிடையாது. எனக்காக யாரும் அழ போறது இல்ல, யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆமா, என் பின்னாடி அப்படியே பெரிய ஃபோர்ஸ் இருக்கு. டேய், எனக்கு எவனும் இல்லடா. ஃபியூச்சரை பத்தி என்னைக்கும் யோசிச்சதே கிடையாது. என்ன பேச்சு பேசுற நீ? இங்க பாரு, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் தாரிக்கா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏய் தயா, இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசாத சரியா? வேலை செய்யும்போது கிண்டல் பண்ணாதா? நான் கிண்டல்லாம் பண்ணல. வேண்டாம் 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 வேண்டாம். சரி சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். சாரி. அப்போ நோ, நான் பாம்பை உன் கையில எப்பவுமே தரமாட்டேன் தயா. 2 பேரும் ஒன்னாவே போவோம். நான் சொல்றதை கேட்க மாட்டியே? என்னாச்சு? டயர்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். டேய், பின்னாடி டயரை கொஞ்சம் செக் பண்ணு. இந்த நேரத்துல தான் அந்த டயர். பார்த்து மெதுவா. நீ என்ன ஏமாத்திட்ட. இது தப்பு தயா. இது தப்பு. சார், டாக்டர் தாரிகாவும் வார்டுபாயும் குணமாயிட்டாங்க. ஆனா சாலுங்கி சார், அவர் ஏன் இன்னும் கண்ணை திறக்கல? ஏன்னா அவர் அந்த டிவைஸ் கூட ரொம்ப நேரம் இருந்திருக்காரு, அதிகமான நேரம் கூட. அதனால மயக்கம் தெளிய ரொம்ப நேரம் கூட ஆகலாம். இல்ல எப்படியாவது இவரை கண்ணை திறக்க வைக்கணும். ஏன்னா இவர்கிட்ட முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. தீவிரவாதிங்க இதை பண்ணிருக்காங்க. ஆனா சார், எப்படியாவது அபிஜித் சாரும் தயா சாரும் அதை டிஃப்யூஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இல்லனா சார். அபிஜித், தயா எங்க?
சார் நானும் தயாவும் பாம்பை எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு வெளியே போய்கிட்டு இருந்தோம். டயரில் ஏதோ பிரச்சனைடா. இந்த பின்னாடி டயரை கொஞ்சம் செக் பண்ணி பாரு. அவன் என்ன கார்ல இருந்து டயரை பார்க்க வெளியே இறக்கி விட்டான் சார். சூசைட் மிஷினுக்கு அவன் தனியா போயிட்டான் சார். நீ அவனை போக விட்டுட்டியா? அவன் என்னை ஏமாத்தி கீழே இறக்கி விட்டான். அபிஜித் சார், இப்படி சொல்லாதீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? தயா சார் திரும்ப வரமாட்டாரா? ஏய் ஃப்ரெடி, தயாவுக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. அவ ஒரு சிஐடி ஆபீசர், அது ஞாபகம் இருக்கட்டும். அவனை காப்பாத்த நாம ஒரு வழியை தேடலாம், நாம வழியை தேடலாம். ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. சரியான நேரத்தில் அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண மட்டும்தான் சார் முடியும். அந்த தீவிரவாதிங்க தான் அதை டிஃப்யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பாஸ்வேர்டு அவங்க கிட்டல இருக்கு. அதே நேரத்தில் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. மை காட், தயா சார் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. பாஸ், சலோகே, சலோகே, நீ நல்லா இருக்கல்ல? நியூக்ளியர் பாம். பாம்? உனக்கு என்ன தெரியும் சொல்லு. என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு. அதோட பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு தெரியுமா? என்ன பாஸ்வேர்டு? அத சீக்கிரமா சொல்லு. ரெயின்போ, ரெயின்போ, ரெயின்போ. அபிஜித் சார், பாஸ்வேர்டு ரெயின்போ. பெல் அடிக்குது, ஆனா போனை எடுக்க மாட்டேங்கிறான். தயா என்ன பண்றான்? மெசேஜ் அனுப்பி பாரு. அபிஜித்தோட மெசேஜ். கோடு கிடைச்சிருச்சா? சொல்ல அபிஜித். தயா, பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு. பாஸ்வேர்டு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சொல்லு அபிஜித், பாஸ்வேர்டு என்ன? ரெயின்போ. ரெயின்போ? இந்த பேட்ல நம்பர்ஸ் தான் இருக்கு, ஆல்பாபெட் இல்ல. ஆல்பாபெட் இல்லையா? ஏய், என்னடா பேசுற? கொஞ்சம் சரியா பாருடா. கண்டிப்பா ஆல்பாபெட்ஸ் இருக்கணும். ஏபிசிடின்னு 26 ஆல்பாபெட் இருக்கும். நீ கரெக்டா செக் பண்ணி பாரு. ரெயின்போனா ஃபர்ஸ்ட்ல ஆர். ஆர் இருக்கா பாரு. பங்கஜ், சீக்கிரம் சொல்லு, உன்னால இதெல்லாம் முடியும். ரெயின்போ. தயா, நான் இப்போ ஒரு நம்பர் சொல்லுவேன், அதை அப்படியே டைப் பண்ணு, சரியா? அதுக்கு டைம் இல்ல சார், இதுதான் நம்பர் சார். தயா, நான் இப்போ ஒரு நியூமெரிக்கல் நம்பர் சொல்றத டைப் பண்ணுன. என்ன நம்பர்? 18. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சொல்லு. 18 19 19 14 14 15 23 23. இல்ல அபிஜித், பாம் டீஆக்டிவேட் ஆகல. தயா, தயா, ஒருவேளை அது சரியா டைப் ஆயிருக்காது. மறுபடியும் பண்ணி பாரு. சரி அபிஜித், சீக்கிரமா சொல்லு. இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது. குயிக்கா சொல்லு. 18 19 19 14 29. அபிஜித், ஒண்ணுமே ஆகல. இந்த கீபேட் ஆன் பண்ணா மியூசிக் தான் வருது. அதை தவிர வேற எதுவுமே வர மாட்டுது. எப்படி மியூசிக்கல் சத்தம்லாம் கேக்குது? ஒருவேளை இந்த பாஸ்வேர்ட் மியூசிக்கலா இருக்குமோ? ரெயின்போ. ரெயின்போ ஒரு மொபைல் டியூன் தானே? பாரு. டோன். சீக்கிரமா சொல்லு, டைம் இல்ல. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இது என்னது? போடு, போடு. தயா, இந்த டியூனை கேளு. இந்த டியூனை கேட்டு அப்படியே அங்க டைப் பண்ண முயற்சி பண்ணு, போ. அபிஜித், இந்த மியூசிக் இந்த கீபேட்லயும் வருது, கேள. இது 1 2 3 4 5 6 இல்ல, நம்பர் 5 வரைக்கும் ஒரே மியூசிக் தான் வருது அபிஜித். அதுக்கப்புறம் தான் மியூசிக் சேஞ்ச் ஆகுது. 6 7 8 9. இல்ல இல்ல தயா, வெயிட் வெயிட் வெயிட். 5 வரைக்கும் கரெக்ட். அதுக்கப்புறம் ஏதோ ட்ரம் சத்தம் கேக்குது. 5 வரைக்கும் 1 2 3 4 5. அது வரைக்கும் அந்த டியூனையே ட்ரை பண்ணு. டேய், நான் என்ன மியூசிக் டைரக்டரா? ஏஆர் ரஹ்மானுக்கு தான் இதெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாதுடா. தயா, தயா, ஆப்ஷன்ஸை ட்ரை பண்ணு. 1 2 3 4 5 இருக்கு. 5 4 3 2 1 கூட பண்ணு. 1 3 5 5 4 3 2 1 ஏதாவது ரேண்டமா பண்ணு. சரி இரு, பண்றேன். தயா, ட்ரை பண்ணு, ஏதாவது பண்ணு. சார், நானும் எவ்வளோ பண்றேன் சார், ஒன்றும் வரமாட்டேது சார். ஒன்றும் ஆகல அபிஜித். சார், இதில் ஒன்றும் வரல சார்.
சார் 40 செகண்ட் தான் இருக்கு சார். முயற்சி பண்ணு தயா, நாங்க உன் கூட தான் தயா இருக்கோம். நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு எதுவும் ஆகாத தயா. தயா அப்படி சொல்லாத, நீ பண்ணி தான் ஆகணும். ட்ரை பண்ணு தயா, ட்ரை பண்ணு. டேய் பண்ணிட்டு தான்டா இருக்கேன், என்னடா பண்றது? டைம் முடிஞ்சிருச்சு சார். தயா தயா பண்ணிட்டியாடா?